தொடர்ந்து நாம் 7 சபைகளை குறித்து நாம் தியானம் செய்கிறோம். 7 சபைகளை குறித்து இன்றைக்கு 6வது திருச்சபையாக பிலதெல்பியா சபைக்கு ஆவியானவர் எழுகிறதாவது, ஒவ்வொரு சபையிலும் நிறைவும் குறைவும் ஆண்டவர் சொல்றார். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு சபை குறித்து நிறைவும் சொல்லுகிறார், அந்த சபையில் என்ன குறைவு என்பதையும் சொல்லுகிறார். நிறைவை கர்த்தருக்கு மகிமைப்படுத்தணும், குறைவுகளை மாற்றிக்கொள்ளணும். ஆமென். இந்த பிலதெல்பியா சபைக்கு என்ன நிறைவும் குறைவும் பார்க்கலாமா? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அப்போ திறந்த வாசலை ஆண்டவர் நமக்கு வைக்கிறார். நீ கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் நீ வசனத்தை கை கொண்டபடினால், இன்னைக்கு ரொம்ப முக்கியம், சபை வசனத்தை கை கொள்ளணும். ஊழியம் செய்கிறது அல்ல முக்கியம், பரலோக சித்தம் அறிந்து வசனத்தை கை கொண்டு மக்களுக்கு போதிக்கணும், வசனத்தை கை கொண்டு ஜெபிக்கணும், வசனத்தை கை கொண்டு ஊழியம் செய்யணும். இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஆவியானவர் சபையில விரும்புகிற காரியம் என்னன்னா, வசனத்தை கை கொள்ளுங்கள். ஆமென். ஆண்டவர் உங்களுக்காக திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கு. ஒருவனும் போட்ட முடியாது. நம்முடைய ஊழியத்தையோ குடும்பத்தையோ யாரும் ஒருவரும் தடை செய்ய முடியாது, போட்டவே முடியாது. நம்ம சபையை நம்ம விட்டு போனவர்கள், நம்மை குறை சொல்லினவர்கள், பொய் சொல்லினவர்கள், சில சாத்தானுடைய கூட்டத்தை நம்ம பக்கத்திலே தான் இருக்கிறாங்க. உன் பாதங்களுக்கு பணிய வைப்பார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற யாராக இருந்தாலும், எந்த மனிதர்களாக இருந்தாலும், எந்த பொய் சொல்லுகிற கூட்டத்தாராக இருந்தாலும், உங்களை எதிர்க்கிறவர்களாக இருந்தாலும், அவர்கள் உங்கள் பாதங்களுக்கு பணிய வைப்பார். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நிச்சயம் நம்மளை சுற்றிலும் இருக்கிறவர்கள் மத்தியிலே நம்ம தலையை கர்த்தர் உயர்த்துவார், நம்ம பாதங்களுக்கு கொண்டு வந்து கர்த்தர் போடுவார். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு அற்புதம் இல்ல? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், நம்ம ஜெபத்துல இருக்கிறார், நம்ம ஊழியத்துல கர்த்தர் இருக்கிறார். அவர்களை அறிந்து கொள்ளுகிற காலம் வரும். பூமியில் குடியிருக்கிற எல்லார் மேலும் சோதனை காலம் வரும். இந்த சோதனை காலத்தில் தப்பும்படி நான் உன்னை காப்பேன். ஆண்டவர் சீக்கிரம் வருகிறதை இந்த பூமி காண போகிறது. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அதுதான் மிகப்பெரிய ஒரு சோதனை காலம். இப்ப நடக்குது இந்த காரியங்கள் சோதனை அல்ல. ஆண்டவருடைய வருகை, ரகசிய வருகை, சீக்கிரமாய் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காலம் அதிக நெருங்க